வணக்கம். நவம்பர் 23 ஃபிபனாச்சி லியோனார்ட். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நான் பர்சனலாக நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஒரு 120+ ஆட்கள்கிட்ட நான் ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நிறைய பேர் ஃபிபனாச்சி பற்றி மேக்ஸிமம் 10-15 நிமிஷத்துக்கு மேலே ட்ரைனிங் கிளாஸில் பேசினது கிடையாது. எல்லாருமே இந்த ஸ்விங் ஹை லோவில் நீ போடு 0.25 38%, 50%, 61% ரிட்ரேஸ்மெண்ட், இது நிறைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும், இப்படி தான் சொல்லுவாங்க. நான் பர்சனலாக கண்டென்ட் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம், ஆல்மோஸ்ட் 16 to 18 hours ஆஃப் கண்டென்ட் வச்சுருக்கேன் ஒன்லி ஆன் ஃபிபனாச்சி. எங்களோட ட்ரைனிங்கில் எக்ஸ்டென்சிவாக ஃபிபனாச்சி பற்றி ட்ரைனிங் கிளாஸ் எடுப்போம். அண்ட் க்ளோஸ் டு அபவுட் எப்போ எடுத்தாலும் நம்ம ட்ரைனிங்கில் ஒரு 2-3 hours அதில் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அண்ட் டே இன் டே அவுட் ரைட் எக்ஸ்டென்சிவாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நிறைய விஷயத்த அதில் ரிசல்ட்ஸ் பர்ஃபெக்டாக வரும். ஆனால் பர்ஃபெக்டாக ரிசல்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு என்ன மெத்தடுன்றது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். சரி, என்னடா திடீர்னு ஃபிபனாச்சி பற்றி பேசுகிறானே. நவம்பர் 23 அவரோட பிறந்த நாள். 1170 இந்த வருஷத்தில் அவர் பிறந்தார். ஆஃப்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததுக்கப்புறமா 1170ஆவது ஆண்டு அவர் பிறந்தார். அண்ட் நவம்பர் 23 அவரோட பர்த்டே. நம்ம எக்ஸ்டென்சிவாக இன்றைக்கி ஃபிபனாச்சி நம்பர்ஸ் ஆகட்டும், ஃபிபனாச்சி சீரீஸ் ஆகட்டும், ஃபிபனாச்சி ரேஷியோஸ் ஆகட்டும், நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது ஆர்கிடெக்சர் ஆகட்டும், மெடிக்கல் ஆகட்டும், ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், பில்டிங் டிசைன்ஸ் ஆகட்டும், இதில் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டெஃபினெட்லி அதை ரிமெம்பர் பண்ண வேண்டியது ஒரு கடமைன்னு வச்சுங்க, ஒரு டெடிக்கேஷன் வச்சுங்க. இன்னொன்று சைடு நம்ம எடுத்துக்கலாம், லியோனாய்ட் ஃபிபனாச்சின்றவர் ஈஜிப்டில் அவர் சில ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆராய்ச்சியில் அவங்க அப்பா அங்கே வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது இவரும் அங்கே போனார். அவர் மேத்தமெட்டிஷியன். அண்ட் அங்கே தான் இதை நான் கண்டுபிடிச்சதாக அவர் ரைட் பண்ணியிருக்கிறாரு. இது வந்தது 1170ஆவது ஆண்டு. ஆனால் பிங்காலா நம்ம ஒரு ஆச்சாரியர், அதாவது 200 BC ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போனா ஃபிபனாச்சின்றவர் இந்த நம்பர்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1370 வருஷத்துக்கு முன்னாடி இதே விஷயத்தை அவர் ஒரு புக்காக எழுதியிருக்கிறாரு அவரோட புக்கில், ரைட். அண்ட் இன்ஃபேக்ட் அதுதான் பேசிஸ் ஆஃப் ஆல் அவர் டெம்பிள் டிசைன்ஸ். நம்ம வாஸ்து சாஸ்திரான்னு நம்ம பேசுகிறோம் தெரியுமா, அதே மாதிரி கோவில்லாம் கட்டுறதுக்கான சில விதிமுறைகள் இருக்குல்ல, இது எல்லாமே அதுதான் அடிப்படை. ஸோ டெஃபினட்டாக ஐ ஸ்டில் ஃபீல் இங்கேருந்து போன மேட்ரு தான் அங்கே இருக்குன்றது. அண்ட் நான் இந்த விஷயத்துலேயும் நிறைய ஆதாரப்பூர்வமாக நான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஃபிபனாச்சி பற்றியும் நிறையா கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ ஐ நோ தி சிமிலாரிட்டி ஆஃப் போத் த திங்ஸ். அவர் காப்பி அடித்தாருன்னு நான் சொல்ல, பட் ப்ராபப்ளி இன்ஸ்பிரேஷன் இங்கேருந்து போயிருக்கலாம். காலம் பதில் சொல்லிட்டோம். எனிவே, ஒரு 854 வருஷம் கழித்து நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த ஒரு விஷயமே பெரிய விஷயம். ஒரு மனுஷன் இறந்து 854 வருஷம் கழித்து அவரோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிஷியன்ஸை ஒரு ஃபேசினேஷன்ஸ்க்கு எடுத்துகிட்டு வருதுன்னு சொன்னால் பெரிய பெரிய விஷயங்கள். வாங்க நம்ம மார்க்கெட்டை பற்றி பார்க்கலாம். 557 பாயிண்ட் நேற்று நிஃப்டி அப்பாக இருந்துச்சு. சூப்பர் டூப்பர் அப் மூவ். அண்ட் பேங்க் நிஃப்டி தோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணிச்சு, பட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணல. எடுத்து பாருங்களேன், இது 550 பாயிண்ட்ஸ்னால் ஆல்மோஸ்ட் 1500 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி தூக்கி இருக்கணும். பட் தூக்குனது 762 பாயிண்ட்ஸ் தான் மேலே தூக்கி இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணலை. பட் நிஃப்டி அடுத்த 50 நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு. அது ஆல்மோஸ்ட் 1.87% மேலே தூக்கி இருந்துச்சு, 1250 பாயிண்ட்ஸு. சரி, மார்க்கெட் எந்த இடத்துல நின்றுட்டுருக்கு? 23,900. டிஸ்கவுண்ட்டும் இல்லை அண்ட் ப்ரீமியம்லேயும் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த நெக் டு நெக் நிற்கிறாங்க. எந்த சைடு வேணாலும் நான் சாயலான்ற லெவலில் தான் மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நாளைக்கு மண்டே, வர தேர்ஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி. ஸோ அதுவும்
பயங்கர ப்ரெஷர் இருக்கும். ஸோ விச் எவர் வே மார்க்கெட் போனாலும் ஸ்டாடல்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த மந்தோட ஃபியூச்சர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த மந்தோட ஃபியூச்சர்ஸ் வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்றது. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், நாளையிலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் பயங்கர ஒலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் முடிஞ்சால், மறுபடியும் நான் சொல்கிறேன், முடிஞ்சால் அடுத்த மந்த் கான்ட்ராக்டில் போய் பார்க்கும்போது கொஞ்சம் இந்த ஒலட்டாலிட்டி குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது மெயினாக எஃப்என்டோ ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. பட் டெஃபினெட்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய மூவ் வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த இடத்துல ட்ரேட் பண்ணலான்றது ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில். தயவு செஞ்சு ஒரு ஞாபகம் வச்சுங்க, வண்டி ஸ்பீடாக போனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஏன் கண்ட்ரோலில் இருக்கணும் ஆர் ஏன் கம்ஃபர்ட் ஜோனில் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பைக் எடுக்கிறீங்க, ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நீங்கள் ஓட்டுறீங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு செமி சிட்டி ஏரியான்னு வச்சிங்களேன். ஹைவேஸ் இருக்குது, பட் அங்கங்கே தடைகள் இருக்குது. அது மாதிரி இடத்துல வந்து ஒரு 120 கிலோமீட்டர் ஓட்டுறதுன்றது கொஞ்சம் பயமாக இருக்கும் அண்ட் கம்ஃபர்ட் ஜோனாக இருக்காது. ஹைவேஸில் ஓட்டுறீங்களா, நோ இஷ்யூஸ். பட் இது மாதிரி இடத்துல வந்து ஓட்டுறது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். மேபி 70-80 இஸ் வித்தின் யுவர் கண்ட்ரோல். அதே மாதிரி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வோலட்டாலிட்டி ஹையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு த்ரில்லிங்காக இருக்கும், பட் ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் எங்கேயாச்சும் தப்பாக மாட்டினீங்கனால் ஞாபகம் வச்சுங்க, டெஃபினட்டாக நாளைக்கு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க, எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகும். ஏன்னு சொன்னால் யூஎஸ் மார்க்கெட் வந்து சூப்பர் டூப்பராக வந்து மேலே ஏறி இருக்குது. யுக்ரைன் ரஷ்யா வார் வந்து எஸ்கலேட் ஆகலை. அண்ட் யூஎஸ்ஓ நேற்று வந்து ஆல்மோஸ்ட் 470 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும். கோல்டு ஒரு சைடு வந்து ஏறி நிற்கிது. மெயின்லி வீக்கெண்டு பயமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து சப்போஸ் வாட் ஹேப்பன்ஸ் யுக்ரைன் ரஷ்யா வார், அதனால் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5% வந்து ஏறி இருந்துச்சு. இன் டாலர் டேர்ம்ஸ் ஆல்மோஸ்ட் 1.43% வந்து கோல்டு ஏறி இருந்துச்சு. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1.3% வந்து ஏறி இருந்துச்சு. மீண்டும் $31 மேலே வந்து போயிருந்துச்சு. $31.33 வந்து நிற்கிது பர் அவுன்ஸ் ஆஃப் கோல்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளி புல்லிஷ் ஜோன் சொல்லுவோம் தெரியுமா, அந்த புல்லிஷ் ஜோனில் போய் நின்று இருக்குது. $2,713 வந்து நின்று இருக்குது. பட் 2,685 ரைட், அதை தாண்டினோடனே அது வந்து புல்லிஷாக வந்து மாறி இருக்குது. அந்த லெவல் தான் வந்து ஒரு க்ரூஷியல் ஜோன். அந்த லெவலை தாண்டினால அது புல்லிஷாக இருக்குது. பட் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னான்னு சொன்னால் ருப்பி நேற்று க்ளோஸ் ஆகும்போதும், இந்தியன் மார்க்கெட் விடுங்க, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போதும் 8440 லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ட்ராடேயில் வந்து 8460 வந்து இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, பேங்க் நிஃப்டி அப்சைடு ஜாஸ்தி சப்போர்ட் பண்ணல மேலே போகிறதுக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் லுக்ஸ் குட் ஃபார் லாங் டேர்ம் ஆஸ் வெல் அஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு. எது விளாண்டாலும், மறுபடியும் நான் சொல்கிறேன், எது ட்ரேட் பண்ணாலும் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். வர ஃபால் இந்த ஃபாலுக்கு ஒரு ஷார்ப் புல் பேக் நம்ம பார்த்தோம். டைம் கரெக்ஷன்ஸ் உங்களை உட்கார வச்சு பேஷன்ஸி பார்த்து ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் நேற்று வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடுச்சு. ப்ராபபிள் அப்சைடு வந்து 24,500 இந்த லெவலை க்ராஸ் பண்ணதுக்கப்புறமா புல்லிஷன் நம்ம சொல்லிக்கலாம். அந்த லெவல் வரைக்கும் மோர் ஆஃப் ரிட்ரேஸ்மெண்ட்டு தான் நம்ம சொல்லணும். இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் பெரிய மூவ் வந்து ஒன்றும் பண்ணலை. அண்ட் அடுத்த ஃபால் ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுங்க அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் டேக்கிங் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஏன்னா நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.